வாசியுங்கள் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வரை வாசியுங்கள். இறுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்குப் போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்குப் போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாள்ல சிலர் அநேகர் சொல்லி சில வார்த்தைகள் அங்க சொல்லப்பட்டதை பார்க்கின்றோம். வாசித்த அந்த வேத பகுதியில மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வாசிக்கும் போது சில காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அருமையான பிள்ளைகள் ஞானம் எடுத்து நம்ம அதிலே அமர்ந்து கொடுத்து பார்க்கின்றோம். அவள் யோசிப்பாங்க, நான் ஞானத்தை எடுத்துட்டேன், ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன், இனி எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை, இனி எனக்கு எல்லாம் வாழ்க்கை பூரா சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல நானு. ஆனா அதுக்கு நேர்மறையான காரியமும் நடக்கும் என்பதை நாம நிதானிக்கணும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்துல நம்ம அப்படியே நேராக அப்படியே பறந்து அப்படியே பரலோகத்துக்கு போயிட மாட்டோம். ஹல்லேலூயா. போயிட்டா நல்லதான் இருக்கும், ஆனா போக முடியாது இல்லையா? இன்னைக்கு அருமையான காரியத்தை பார்த்தோம். பிள்ளைகள் தங்களை ஒப்பு கொடுத்ததை பார்த்தோம். அங்கே எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரோ அதே போல அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து, எப்படி இயேசு கிறிஸ்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டோ அப்படியா தண்ணீர் அடக்கம் பண்ணப்பட்டு, எப்படி இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் அப்படியாய் அவர்கள் பரிசுத்தாவினாலே உயிரோடு கூட எழுப்பப்பட்டதை பார்க்கின்றோம். அப்போ பழைய மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, பாவத்துக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிர்த்தெழும்போது புது சிருஷ்டியாய் அந்த உயிர்த்தெழுதை பார்க்கின்றோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள்ள ஜீவிக்கின்றார். இனி நான் உலகத்துக்காகவோ அல்லது எனக்காக நான் ஜீவிக்க போத, இனி நான் ஜீவிக்க போறது கிறிஸ்து இயேசுக்காய். 2000 வருஷம் முன்பாய் அவர் எனக்காய் ஜீவனை கொடுத்தார். 2000 வருஷம் முன்பாய் எல்லாவித மகிமையில துறந்தவராய் ஒரு சாதாரண மனுஷன் இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். சாதாரண மனுஷன் அடிமையின் ரூபம் எடுத்தவராய், ஒரு ஆட்டுக்குட்டியாய் தன்னை தாழ்த்தி பிதாவுடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராய் அவர் கடைசி மூச்சு வரை, கடைசி பரியந்தம், சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னதமான குமாரன், அவருக்கு எல்லாம் உண்டாக்கப்பட்டது, சகலம் அவர் மூலம் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்கு என்று உண்டாக்கப்பட்டது. ஆனால் சிலுவை பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார். அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டியை போல அவர் காணப்பட்டார். வேத வாசிக்கும் போது, ஏசாயா 53 வாசிக்கும் போது அநேக காரியங்களை 600 வருஷத்துக்கு முன்னாடி காணப்பட்ட தீர்க்கதரிசி எழுதுகிறதை பார்க்கின்றோம். அப்படியே 100% நிறைவேறுகிறது. அவர் எப்படியெல்லாம் பாடப்பட வேண்டும், எப்படியெல்லாம் அவர் நொறுக்கப்பட போகிறார், எப்படியெல்லாம் அவர் கைவிடப்பட போகிறார், எப்படியெல்லாம் அவர் பாடுகளை அனுபவிக்க போறார் என்ற மிக தெளிவாய் தீர்க்கதரிசி ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கின்றோம். அவர் முகம் அந்த கேடன்னு சொல்லி ஒரு வார்த்தை கடந்து வரும்போது உன்னத பாட்டில் வாசிக்கின்றோம். சுலமத்தியா அவர் 1000 சிறந்தவர், சாரோனின் ரோஜாவும் லில்லி புஷ்பமானவர், சிவப்பும் நன்மையானவர் சொல்லி வாசிக்கின்றோம். அதே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை தூக்கி சுமக்கும் போது, நமக்கு அடிக்கப்படும் போது, நம்முடைய துக்கங்களை தூக்கி சுமக்கும் போது, நம்முடைய மீறுதலை தூக்கி சுமக்கும் போது, சர்வ லோகத்தின் பாவத்தை தூக்கி சுமக்கும் போது அவருடைய முகம் அந்த கேடு அடைந்து சொல்லி வாசிக்கிறோம். அவருடைய முகம், ரூபம் பார்க்க முடியாத அளவுக்கு அது அந்த கேடு அடைந்தது. டிஸ்ஃபிகர்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் போட்டிருக்க. டிஸ்ஃபிகர்ட் காரணம் என்ன? நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த அநியாயங்கள், நாம் செய்த மீறுதல்கள், நாம் செய்த அக்கிரமங்கள், நாம் செய்த கொலை பாதங்கள் எல்லாம் இயேசுவை அந்த முக ரூபத்தையே மாற்றி போட்டது. காரணம் என்ன? நம்முடைய பாவங்கள். ஒவ்வொரு மனுஷனும்
இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷன் செய்த பாவங்கள் அவருடைய முகத்தை மாற்றினது. எப்படி உன்னத பாட்டில் வாசிக்கணும், எத்தனை அழகுள்ள பூரண அழகுள்ளவர். உன்னத வாசித்து பாருங்க, அற்புதமாய் இயேசுவை அவருடைய அழகை சித்தரிக்கின்ற ஒரு புத்தகம் ஒன்று என்றால் அது உன்னத பாட்டு. இயேசுவை அந்த அழகை ரசிக்க வேண்டும் என்றால் உன்னத பாட்டு. அவர் முக ரூபத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் உன்னத பாட்டு. அவருடைய சரீரத்தை வடிவை பார்க்க வேண்டும் என்றால் உன்னத பாட்டு. அந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்றால் உன்னத பாட்டு. வாசித்து பாருங்க, நிச்சயமா புரியாது. அந்த வாசிக்கும் போது ஆவியானவர் நம்மளுக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். பூரண அழகுள்ளவர், ஒரு குறையும் இல்லாதவர். நமக்குள் குறை காணப்படுது, ஆனா அவர் பூரண வடிவுள்ளவர், பூரண அழகுள்ளவர். அவர் ஒரு குறையும் இல்லை சொல்லி வேதத்தில் வாசிக்கிறார். அவர் தான் நமக்காய் அந்த கேட்டு அடைந்தார். அல்லேலூயா. காரணம் என்ன? உங்களையும் என்னையும் நம்மை மீட்டெடுப்பதற்காய் அவர் கடந்து வந்தார். எல்லா மகிமை துறந்தவராய் ஒரே பேரான குமாரன் எல்லா மகிமையும் அவர் விட்டு அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நீ வாசித்து பாருங்க 53. ஏன் சுத்தி சுத்தி அது பக்கம் வருது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா அது நான் எழுதவே இல்லை, அதாவது ப்ரிப்பேர் பண்ணல நான். பட் ஆவியான சுத்தி சுத்தி 53 சுத்தி வருகிறார். காரணம் எனக்கு புரியல. ஏன்னா இயேசுவின் பாடுகள் விசேஷமானது. நமக்கு அந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்யவில்லைனாக்கா நமக்கு ரட்சிப்பே இருந்திருக்காது. நாடு அடிக்கப்படலைனாக்கா நம்ம ரட்சிப்பே இருந்திருக்காரு. 1 அடிக்கப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். சங்கீதக்காரர் எழுதுகிறதை பார்க்கின்றோம். 1 முறை அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய சரீரம் பீக்கப்பட்டது. அந்த சரீரத்தில் ஒரு பகுதி கூட குண்டூசி வைக்கிற அளவு கூட அந்த தோல் காணப்படவில்லை சொல்லி வேதத்தில் நாம் வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார்கள். குண்டூசி வைத்து பார்க்கிற அளவு கூட தோல் இல்லாதபடிக்கு அவருடைய சரீரம் பீக்கப்படுது, அப்படியே பீக்கப்பட்டது. காரணம் என்ன? நம்முடைய மீறுதல். மத்திய சுவிசேஷத்துல வாசிக்கின்றோம் 7:13, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். அருமையான அந்த பிள்ளைகள் நாள்ல ஞான செலுத்த பிள்ளைகளுக்கு ஆண்டு கொடுக்கிற வார்த்தை, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டு போகிற வாசல் எப்படி இருக்கும்? விரிவும் வழி விசாலமா இருக்கும். ஆயிரக்கணக்கான ஜனங்க போறாங்கய்யா, நானும் போறேன் அப்படின்னு போயிட்டு அப்படின்னாக்கா நீ எடுத்த எல்லா காரியமும் வீண். நீ பிரவேசிக்க வேண்டிய வழி எது? இடுக்கமான வழி. எல்லா போறாங்க, நீ போக கூடாது. எங்க அங்கிள் போறாரு, எங்க ஆண்டி போறாங்க, எங்க சித்தப்பா போறாரு, எங்க பெரியப்பா போறாரு, அப்படி நீங்களும் போனீங்க அப்படின்னாக்கா வாசிங்க. அது கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் அநேகர் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பிரவேசிக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பிரவேசிக்கிறார்கள். அப்போ ஆயிரக்கணக்கான ஜனங்களை பிரவேசித்தா அது கரெக்டா? நம்ம அப்படிதான், இந்த உலகம் அப்படிதான் சொல்லுது. 10 பேர் ரைட்னாக்கா அது ரைட்டு, 2 பேர் தப்புனாக்கா இல்ல 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 அவங்க 8 பேர் ரைட் கரெக்ட். டெமோக்ரஸி எங்க பா நம்ம டெமோக்ரஸி கொண்டு வந்துடும். டெமோக்ரஸி இஸ் அகைன்ஸ்ட் த வில் ஆஃப் காட். அது ஒரு புரிஞ்சுங்க. இதெல்லாம் சத்துரு கொண்டு வர காரியங்கள். டெமோக்ரஸி, செக்குலரிசம், இதெல்லாம் சத்துரு கொண்டு வர காரியங்கள். அப்போ வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறார்கள் அநேகர். அநேகர் அநேகர் போறதுனால அது கரெக்ட் ஆயிடாது. ஒரு குரூப்ல 10 பேர் இருக்காங்கன்னாக்கா 9 பேர் இதுதான் அப்படின்னாக்கா அது கரெக்ட் ஆயிடாது. அப்ப அது ஒரு மனுஷன் சொல்ற அது கரெக்டா இருக்கலாம், தவறாவும் இருக்கலாம். ஆனா 9 பேர் சொல்றதுனால அது கரெக்ட் ஆயிடாது. அல்லேலூயா. அப்போ கேட்டு போற வழி விரிவும் வழி வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதுக்கு அது கரெக்ட் இல்லை. அப்ப அநேகர் அதுக்குள்ள பிரவேசிப்பாங்க. அடுத்த வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல்
இடுக்கமும் ஜீவனுக்கு போகிற வாசல், இதுதான் விசேஷம். ஜீவனுக்கு போற வாசல் வந்து மிக நெருக்கமாய் காணப்படும். ஐயோ ரொம்ப நெருக்கமா இருக்குது, குறுகலா இருக்குது, இதுல என்னால போக முடியாது, அதில் தான் நீ போகணும். அதில் தான் நீ போகணும். வேறு பிரித்த நோக்கமே அதுதான். ஜாதிகளோட கலவாதபடிக்கு காணப்படுகின்ற கூட்டம் தான் இது. நீ ஜாதிகளோட கலவாதபடிக்கு உன்னை அழைத்தவர் ஆண்டவர், உன்னை வேறு பிரித்தவர் ஆண்டவர். ஏன் உன்னை வேறு பிரித்த இடத்துல வச்சிருக்காரு? நீ அழகா வெளியே போயிட்டு ஒரு சினிமாக்கோ டிராமாக்கோ இல்ல வந்து ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோடு கூட சுத்தியும் ஜாலியா இருந்துக்கலாமே. ஏன் இங்க இருக்கிற? why? what is the reason? ஏன் ஆண்டவர் உன்னை வேறு பிரித்து இடத்துல வைத்திருக்கிறார்? உன்னை அடிமையான நண்பர்கள் சந்தோஷமா இருக்காங்களே, உன் கூட வேலை செய்யற நல்லா சந்தோஷமா இருக்காங்களே, உன்னோட பேசுகிறவர்கள் டிராவல் பண்றவங்க நல்லா சந்தோஷமா இருக்காங்களே. ஆனா நீங்க உட்காந்து என்ன முறைச்சு பார்த்துக்கிற உட்காந்துறீங்களே, நாள் எப்பதான் முடிப்போற தெரியலையே. கரெக்ட் தானே? அப்போ ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் காணப்படுது. இதைத்தான் நாம் தெரிஞ்சுக்கணும். ஆண்டு ரொம்ப அழகா எழுதுற பாருங்க, ஆவியானவர் அதை கண்டுபிடிக்கிறவர் few. few கூட கரெக்டான தெரியல, தமிழ்ல சிலர்னு போட்டிருக்காங்க. சிலர் 10 பேர்னா மேபி ஒருத்தர், 100 பேர்னா 2 பேர் 3 பேர், அதான் கணக்கு. அப்போ இவ்வளவு பேர் வந்துக்கிறாங்களா சபைக்கு? ஆமா, நீங்க கண்டுபிடிக்கணும். You have to search and find the way you're supposed to walk, the door where you're supposed to enter. You have to search, you have to find out. God has given all kind of verses to refer. எல்லாவித வார்த்தைகளும் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்த ஆண்டவர் அதை ஞானமாய் பயன்படுத்தி நீ தான் கண்டுபிடிக்கணும். நீ தான் கண்டுபிடிக்கணும். You have to find out. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாது. டெஃபினட்டா சில மாத்திரம் தான் கண்டுபிடிக்கும். சில மாத்திரம் தான் கண்டுபிடிக்கும். 2 வசனங்களை தயவு செய்து வாசிங்க, மீண்டும் 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 வாசிங்க. ஆண்டவர் சொல்ல சிலர். நம்ம நினைக்கிற வருகை என்பது எல்லாம் எடுக்கப்படும். இல்ல இல்ல, எல்லாரும் எடுக்கப்பட முடியாது. சிலர், சில சபைகள், சில மனவாட்டிகள், ஆண்டவருக்கு வைராக்கியமாய் காத்திருக்கிறவர்கள், விழித்திருக்கிறவர்கள், ஆயத்தமா இருக்கிறவர்கள், இவர்களை தான் ஆண்டு எடுக்க போறார். வாட்ச் அண்ட் ப்ரே. வீழ்த்தது ஜெபிச்சு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நம்ம தூங்கி கொட்டை படுத்துனுக்கிறோம். அப்போ வாசல் வந்து இடுக்கமா தான் இருக்கும், வழி நெருக்கமா தான் இருக்கும். போய் தான் ஆகணும். இல்ல இல்ல இல்ல, பக்கத்துல நல்லா தாராளமா இருக்குது, நான் என் ஃபேமிலி எல்லாம் அப்படியே ஜாலியா போலான்னு இருக்கோம். சரி போ. எங்க அங்கிள் போறேன், எங்க ஆண்டி போறேன், நானும் போறேன், போ. போன பிறகுதான் தெரியும் அது என்ன வாசல் என்ன வழின்னு தெரியும். ஆனா இது வந்து நெருக்கமா தான் இருக்கும், இடுக்கமா தான் இருக்கும். ஆனா எப்படியோ நீ வந்து அது உள்ள போய் பாடுகளை பட்டு, கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, உபத்திரப்பட்டு, வேதனைப்பட்டு நீ உள்ள போயிட்ட அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வாழ்க்கை சம்பூர்ணமான வாழ்க்கை. அல்லேலூயா. சம்பூர்ணமான வாழ்க்கை. 40 வருஷம் வனாந்தரத்தான் இல்லைன்னு சொல்ல. எத்தனை முறுமுறுப்பு, எப்படியெல்லாம் மோசே பேசினாங்க, அடிக்கிறது போனாங்க, கல்லறைய போனாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. மோசே விட்டு வந்த காரியங்களை தொட வேண்டும். எகிப்துல இருந்திருப்போம் இல்ல, எகிப்துல இதெல்லாம் கிடைச்சிச்சு. நீதான் எகிப்தை விட்டு வந்துட்டிய, உலகத்தை விட்டு வந்துட்டிய, அப்புறம் திருப்பி உலகத்தை பத்தி பேசுற. எதுக்கு உனக்கு உலகம்? அந்த உலகம் வேண்டாதான் ஆண்டவர் அவனை வந்து கொண்டு வந்தார் இல்லையா? வந்துட்டு இல்ல, இனி வந்து அதை பத்தி ஏன் பேசுற நீ? ஆனா விட்டு வந்த விடமுள்ள காரணம் மாமிசம். இந்த மாமிசம் வந்து ஆசைப்படுத்து ரொம்ப. ஐயோ அங்க இருக்கிற அந்த வெள்ளரிக்காய் நல்லா இருக்குமே, ஆப்பிள் நல்லா இருக்குமே, கொய்யாக்காய் நல்லா இருக்குமே, கலக்காய் நல்லா இருக்குமே, அங்க இருக்க தேங்காய் நல்லா இருக்குமே, நல்ல பெரிய பெரிய தேங்காய் வச்சு எகிப்துல அப்படின்னு என்ன பண்ணுது இந்த மாமிசம் ஆசைப்படுது. நீ மாமிசத்தை மேற்கொள்ளும். மாமிசம் எல்லாத்தையும் கேட்கும், அது எல்லாத்தையும் பாக்குறதெல்லாம் கேட்கும், அது பாக்குறதெல்லாம் கேட்கும். நான் ஆக்சுவலா வந்து நான் கொண்டு வந்து காத்திய நான் பேசல. ஆக்சுவலா 1 யோவான் நான் ஜஸ்ட் முடிச்சிருந்தேன். 1 யோவான் 2 16 வசனம். உலகத்தில் உள்ளவைகளிலும்
அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் எப்பா நீதான் எகிப்தை விட்டு வந்துட்டியாப்பா, ஏன் திருப்பி திருப்பி எகிப்தை பத்தி நினைச்சிருக்கிற? ஒரு ஆண்டு வராது கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்த ஆண்டவருடைய அருமையா வந்து தூதருடைய அந்த உணவை கொடுத்து ஆஸ்வதிக்கிறாரு. கண்மலை நீரூற்றில் நீ வந்து நல்லா குடிக்கிற, காடை கட்ட காடை கொடுக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. அற்புதம் அடையாளத்தை ஆண்டவர் செய்யறாரு. உனக்கு மேல மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் கடந்து வருது. உனக்கு வேற என்ன வேணும் இந்த உலகத்துல? நீ போட்ட துணி அப்படியே ஃப்ரெஷ்ஷா கிடக்குது. 10 வயசுல போட்ட துணி 50 வயசுல கூட அப்படியே புதுசாகுது. போட்ட செருப்பு அப்படியே ஜம்முனுக்குது. அது பாட்டு வளருது. செருப்பு எப்ப வளருமா? நீங்க போட்ட செருப்பு எப்ப வளர்ந்துக்குதா? ஆனா அவங்க செருப்பு வளர்ந்துக்குது. 5 வயசுல போட்ட செருப்பு 50 வயசுல என்ன பண்ணுது? நல்லா அழகா வளர்ந்து அதுக்கு ஏற்ற சூட்டபிள் ஆகுது. அப்படியே அவங்க போட்ட ட்ரெஸ் பழச ஆகல. எந்த செருப்பு வாங்கல. எந்த மார்க்கெட்ல அந்த பாலைவனத்துல இருக்கிற மார்க்கெட்ல எங்கேயும் போயிட்டு அப்பா நான் கொஞ்சம் மோசடி சொல்லி அப்பா நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு மார்க்கெட்ல கொஞ்சம் ஷர்ட் வாங்கிக்கிறேன், கொஞ்சம் செருப்பு 2 வாங்கிக்கிறேன், ஷூ தான் நல்லா இருக்கும் ஷூ வாங்கிக்கிறேன் அப்படின்னு எங்கேயும் போல. அவங்க போனாங்களா? பைபிள் அப்படி போடல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த மார்க்கெட்டுக்கு போனாங்க, குவைத் பக்கம் சொல்ல குவைத்துல போய் வாங்கினாங்க அப்படின்னு ஒண்ணு இல்லை. அற்புதமா ஆண்டவர் நடத்தினார். பாடுகள் இருக்கும். நான் அருமையான சகோதரர் சொல்ற காரியம் என்னன்னாக்கா, நீங்க ஞானத்தை எடுத்துட்டனால உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அப்படியே பாசிட்டிவா இருக்க நினைக்காதீங்க. ப்ளீஸ் டோன்ட் திங்க் தட் எவ்ரிதிங் கோயிங் டு பி பாசிட்டிவ், எவ்ரிதிங் கோயிங் டு பி குட், எவ்ரிதிங் கோயிங் டு பி கிரீன், எவ்ரிதிங் கோயிங் டு பி வேலி, எவ்ரிதிங் கோயிங் டு பி ஃப்ரூட்ஃபுல். இல்ல, நிச்சயமா கிடையாது. நான் இன்றைக்கே நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, நீ நினைக்கிற அப்படிப்பட்ட காரியத்தை விட்டுருங்க. வேத சொல்ல வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:12 இப்படியாய் சொல்கிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியா நடக்க மனதாய் இருக்கிறது. நடக்கணும் சொல்லல, மனத ஜஸ்ட் ஐ வாண்ட் டு பீ லைக் திஸ். நான் இயேசு வந்து விசுவாசிக்கிறேன், நேசிக்கிறேன் அப்படி சொன்னாவே அதுக்கு விட்டு ஓட்டாதீங்க. இது ஏன் காட்டுனாக்கா, முதல் நாளே காட்டுறது காரணம்னாக்கா, ஏற்கனவே ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டாரு, எனக்கு ஞாபகம் இருக்கணும்னு வந்து நான் யோசித்தனும் பாஸ்டர், அணில இருக்கு பிரச்சனையா இருக்குது பாஸ்டர் அப்படி ஒருத்தர் சொல்லிட்டாரு. எனக்கு நான் வந்து கிளாஸுக்கு வந்தனும் அடுத்த நாள் பிரச்சனையா இருக்குது பாஸ்டர். எனக்கு நான் ஒப்பு கொடுத்தனும் அணில இருந்து ஒரே பிரச்சனையா இருக்குது, எனக்கு ஒரு துக்கமா இருக்குது, ஒரே வந்து என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. அப்படி இருக்குதான் செய்யும். எப்படி விட்டுருவார் நம்மால் எப்படி விட்டுருவார்? இல்லையா? விட்டுருவாரா? எப்படியாவது இழுக்கணும் இல்ல. நீ போயிட்ட தப்பிச்சுக்கோ. இல்ல நீ போயிட்ட தப்பிச்சுக்கோ. அதனால எப்படியாவது இழுத்து உன்னை ஏதாவது பண்ணி சேஷ்ட பண்ணி உன்னை வந்து படுக்க வைக்கணும். வாசிங்க, அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியா நடக்க மனதா இருக்கிற யாவருக்கும் என்ன வருது? துன்பப்படுவார்கள். அப்ப அவர் சந்தோஷமா இருக்கிறாரு. எஸ் பாஸ்டர், இதெல்லாம் கரெக்ட் தான், 100% கரெக்ட். வேலை போச்சு, வேலை வந்துச்சு, வேலை போச்சு, இப்ப இருக்கிற வேலை கூட பயங்கரமா இருக்குது அப்படின்னு அவர் யோசிக்கிறார். பிரச்சனை வருங்க, துன்பம் வரும். வாசிங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 14ஆம் அதிகாரம் 22. இப்ப வர்றதுதான் நம்மளுக்கு தேவை. இங்க பாருங்க, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் வாசிங்க தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ணோம்? பிரவேசிக்க வேண்டும். 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தாங்க. அதே உபத்திரம் தான். வனாந்தரம் நடப்பதே, வனாந்தர வாழ்க்கையே உபத்திரம் தான். அது மத்தியில அநேக பிரச்சனைகள். அதை கடந்து, யோர்தானை கடந்து, எரிகோவை கடந்து என்ன பண்ண எங்க வரணும்? நம்ம கானானுக்குள்ள வரணும். அப்போ நாம் அநேக உபத்திரம் வழியா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று, தட் இஸ் த கமாண்ட்மெண்ட். நம்ம வேற வழியே கிடையாது, தப்பிக்க முடியாது. நம்ம நான் பாஸ்டர் இவ்வளவு நாள் தான் பாடுபட்ட கஷ்டப்பட்ட, ஏதோ ஞாபகம் எடுத்து ஏதோ கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம் பார்த்தாங்க, எடுத்த எடுப்பிலே உபத்திரன்றீங்க, கஷ்டன்றீங்க, வேதனைன்றீங்க, துன்பன்றீங்களே அப்படின்னு சொன்னாங்க. சத்தியத்தை சத்தியமா தான் பேச முடியும். நான் வந்து கொஞ்சம் சுகரை போட்டு டச் பண்ணி இல்லம்மா டேஸ்ட் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உள்ள போசல கசக்கும், அப்புறமா மேல திதிக்கும், அப்புறம் கசக்கும். என்ன பாச கசப்பு கொடுத்துட்டீங்களே,
நான் முதலே கசப்பு கொடுத்துட்டாக்கா தண்ணி கொஞ்சம் நல்லா ஊத்திக்குவேன், தாராளம் ஊத்திக்கு போயிடும் உள்ளோம். அப்புறம் ஜுரமெல்லாம் சரியாயிடும். நான் சுகர் கோட் பண்ண தேவை, நான் சுகர் கோட் பண்ண அவசியமும் இல்லை. சத்தியத்தை சத்தியமா நான் சொல்லிடணும். துன்பம்னா துன்பம், இன்பம்னா இன்பம், மீட்புனா மீட்பு. சோ அதை தெளிவா நான் பேசிட்டேன் அப்படின்னாக்கா நம்ம பயப்படணும் அவசியமே கிடையாது. வேதம் என்ன சொல்லுது? அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இதுதான் கமாண்ட்மெண்ட். நம்ம வேற வழி கிடையாது. நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும், ஆனாலும் ஆண்டவர் நம்ம நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நம் அதுக்காக தான் சபைக்கு வரணுங்க. உபத்திரங்கள் வரும், சபை வாங்க. சபை, this is the place where you will get, where you will be blessed. சபைக்கு வரும்போது சபையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார். சபையில ஆசீர்வாதம் வார்த்தைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சபையில ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கார். அது சுதந்திரப்படியாய் நம் சபைக்கு வரும். சிலர் சபை கூடுதல் விட்டு விடுவது போல என்ன பண்ண, பிளீஸ் நோட் டவுன். நாம் சிலர் சபை கூட விட்டு விடுவது போல, எனக்கு டியூட்டி இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி இருக்குது, அது ஓகே, தட்ஸ் ஓகே. ஆனா வீட்டுல உட்காந்துக்கிட்டு டிவி பாத்துக்கின்னு சீரியல் பாத்துக்கின்னு எனக்கு டைம் இல்லை பாஸ்டர், கொஞ்சம் பலவீனம் பாஸ்டர், கொஞ்சம் தலைவலி பாஸ்டர், கொஞ்சம் பிபி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது பாஸ்டர், சுகர் கொஞ்சம் டவுன் ஆகுது, இதெல்லாம் இருக்குதான் செய்யும். நீ சபைக்கு வரல இல்ல, சபைக்கு வரல கண்டிப்பா இது இருக்குதான் செய்யும். சபைக்கு வந்தா தானே உனக்கு ஆசீர்வாதம். சபையில ஆண்டு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. நீ கொழுமையான அடிக்கப்பட்ட கண்டுகளை போய் போன விட சபைக்கு வரணும். நீ காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தை பெறணும் விட நீ சபைக்கு வரணும். ஆண்டவருடைய எகிப்துக்கு ராஜாவை மாத்திர அதிகாரியா மாத்திர சபைக்கு வரணும். தானியேலை உயர்த்த அதே தேவன் உன்னையும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3, 4, 5. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குது. நாம் என்ன பண்ணோம்? நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டு. பாருங்க, உபத்திரம் துன்பத்திரம் அதை கூட மேன்மை பாராட்டணும். ஆமா, இயேசுக்காக உபத்திரப்படும் போது நீ மேன்மை பாராட்டணும். அவருக்காக ஒரு அடி வாங்கும்போது மேன்மை பாராட்டணும். தேங்க்யூ லார்ட், ஒரு ஸ்லாப் கொடுத்தாங்க, ஓகே, அந்த அக்கௌண்ட்ல என் பிள்ளை ஒரு ஸ்லாப் வாங்கினா இன்னைக்கு சொல்லி ஆண்டு எழுதுவாரு. ஒருத்தர் எட்டி வச்சானாக்கா, இயேசுக்கா எட்டி வச்சானாக்கா, தேங்க்யூ லார்ட் யூ கிக் மீ, அப்ப ஆண்டு எழுது என் பிள்ளைய கிக் பண்ண ஒருத்தன். இதெல்லாம் it will be written in the account. நீ இயேசு படுகின்ற பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள், உமிழ்நீர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தன்னுடைய கணக்கில் எழுதி வைத்திருக்கிறார். நிச்சயமா அதுக்கான பதிலை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். எனக்கு வந்த உபத்திரத்தை பத்தி நான் கஷ்டப்படல, துக்கப்படல, வேதனைப்படல. என் ஆண்டவர் உபத்திரத்துக்காக என்ன நடத்துகிறார், அதுக்காக ஆண்டவரை நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு உபத்திரம் வந்தது, நன்றி. அடுத்தது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை, ஆண்டவர் வைத்த அந்த 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 விசுவாசம் உன்னை வெட்கப்பட்டது. ஹல்லேலூயா. Glory, thank you Lord. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 17. தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும், தீமை செய்த பாடு அனுபவத்திலும் தேவனுக்கு சித்தமானால் இதான் இம்பார்ட்டன்ட். நன்மை செய்த பண்ணோம், பாடு அனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும். நன்மை செய்யணும். இயேசுக்காய் பாடுகளை அனுபவிக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்காய் பாடுகளை அனுபவிக்கணும். நமக்காய் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்த இயேசுக்காய் பாடுகளை அனுபவிக்கணும். பயந்து ஓடுறதில்லை. 4 பேர் சர்ச்சில் அடிக்கிறானா நிக்கணும், அடிடா, அடி, குத்து, ஒன்னும் பிரச்சனை இல்லை, தேங்க்யூ, கோ, ரெடியா இருக்கணும். இயேசுக்காய் பாடுகளை அனுபவிக்கலாம் நாம் காணப்பட வேண்டும். இதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம சும்மா அப்படியே ஜம்முன்னு லக்ஸூரியஸா வாழறதுக்கு நம்ம அழைக்கவே இல்லை. இப்ப யாராவது இப்படி பேசுறாங்களா, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆன்டி கிரைஸ்ட். நாம் அப்படியே வாழ்வதற்கு அழைக்கப்பட்டது நிச்சயமா நீங்க உணர வேண்டும். இன்னைக்கு 6 பேர் ஞாபகம் எடுத்திருக்காங்க. அடிப்படை காரியம், நாம் அழைக்கப்பட்டது
இந்த உலகத்துல வந்து உபத்திரத்தோடு கூட நாம் கடந்து செல்லும்படி அழைக்கப்படுகிறோம். பாடுகளுக்குள்ளாய் கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். நாம் லக்ஸுரியஸா வாழ்வதற்கோ அல்லது நம்ம வந்து ரொம்ப அப்படியே மேன்மையா வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. தயசு யார் அப்படி சொன்னாங்களா? அது தவறான உபதேசம். அப்ப இத்தனை வசனங்களும் தப்பு. சொல்லப்பட்ட அத்தனை வசனங்களும் தப்பு. ஆவியானவர் அத்தனை வசனங்களும் தப்பு. அதுல 14 நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் எஸ், நீதி நிமித்தம் நீ பாடுகப்பட்டால் நீ பாக்கியவான்கள். இயேசுவின் நிமித்தம் நீ பாடுகள் பட்டால் பாக்கியவாதிகள், பாக்கியவான்கள். அவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்க. இதத்தான் நான் சொன்ன முன்னாடி. சும்மா அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. அவன் பாப்பா கர்ஜிக்க சிங்கத்தை போல எவனை விழுகலாம் என்று சொல்லி சுற்றி திரிவான். அப்படியே கடிக்கிற மாதிரி வரும். அதான் பல்லு பிடிக்கிட்டாங்க. அப்புறம் என்ன ஆகுது? பல்லுதான் இல்லையா? அது எங்க கடிக்க போகுது? வேணுங்க. பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து சொல்றாரு. உலகத்தின் முடிவு வரைக்கும் என்ன பண்ண நான் உங்களோடு கூட. அப்ப போய் சொல்லுவார் ஆண்டவர்? இயேசு போய் சொல்லுவாரா? உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உங்களோடு கூட சகல நாட்டிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்ன வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவர், வாக்கு மாறாத ஆண்டவர். உங்களுடைய நம்பிக்கை எங்க போச்சு? உங்களுடைய விசுவாசம் எங்க போச்சு? ரோமர் 8:18 வாசிங்க. 8:18 இதுதாங்க பாட்டம் லைன். இது அந்த வசனம் தான் பாட்டம் லைன். உங்களுடைய எல்லா உபத்திரவத்துக்கும், வேதனைக்கும், துக்கங்களுக்கும், பாடுகளுக்கும் எல்லாவற்றுக்கும் பாட்டம் லைன். திஸ் இஸ் தி வேர்ட். ரோமன்ஸ் 8:18 வாசிங்க. அது இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவையில் அல்லவே இல்லை. உன்னை அடிச்சவன் உன் பல்ல உடைச்சுக்கலாம், உன் கையை உடைச்சுக்கலாம், உன் விரலை உடைச்சுக்கலாம், உன் மூக்க உடைச்சுக்கலாம், உன் தலையை உடைச்சுக்கலாம். ஆனா வெளிப்பட போகிற அந்த மகிமைக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என் மூக்கு கோணம் இருந்தா போது என்ன பெரிய விஷயம்? 2 பல்லு விழுந்தா போது, போனா போட்டோம். 2 விரல் இல்லாம போட்டோம், கால் இல்லாம போட்டோம், கை இல்லாம போட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்ற நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிட தக்கவல் அல்லவே என்று எண்ணுகிறேன். அழகா எழுதிச்சு. நான் படிக்கிறதில்லை, படிச்சாலும் புரியுதில்லை. சபை சொல்லி கொடுக்கறதில்லை, ஊழியக்காரன் சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஊழியக்காரன் வரான் வந்து என்ன பண்றது? ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக, இஸ்ரவேல் ஆஸ்வதிக்க தேவன் உங்களையும் ஆஸ்வதிப்பார், உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பார், உங்களுக்கு வந்து இது கொடுப்பார், அது கொடுப்பார். ஆசீர்வாதம் தான். ஹைப்பர் கிரேஸ். கேட்டு 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 இந்த பாஸ்டர் மட்டும் ஏன் இப்படி பேசுறாரு? இவர் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, ரொம்ப துக்கப்படுத்துறாரு, இவர் பேசும்போதெல்லாம் பயமா இருக்குது, இவர் ஏன் பேசுறாரு? அப்படி ஒரு நிலைமைக்கு நீங்க வந்துடுறீங்க. நாளைக்கு பேசுனாக்கா நீங்க பேசுற பக்கத்துல பேசணும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்க போலுக்குது. சத்தியத்தை நீங்க அறிஞ்சுங்க ப்ளீஸ். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை சத்தியத்தை சத்தியமா பேசுறவங்களை நேசிங்க. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு தேவை. மருந்து கசப்பா இருக்கலாம், ஆனா அது நிச்சயமாய் உடைய நோயை குணமாக்கும். ஹல்லேலூயா. கத்தி அறக்கும், அறுத்து என்ன பண்ணும்? தேவையில்லாத கத்தி எடுக்கும். அதுக்கு அந்த கத்தியை பார்த்து கோச்சிக்காதீங்க. சொல்ற என்ன பார்த்து கோச்சிக்காதீங்க. நான் வந்து ஒரு களிமண். இந்த களிமண் பேசல, அந்த களிமண் வாயை என்ன பண்ற? ஆவியானவர் பயன்படுற, அவ்வளவுதான். நான் இன்றைக்கு கொண்டு வந்த செய்தி கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். நான் பேசுற வார்த்தைகள் டோட்டலி டிஃபரெண்ட். அது அந்த பக்கம், இது இந்த பக்கம். நான் வேணா காட்டுற வந்து பாருங்க. இதுல ஒரே ஒரு வார்த்தை நான் பேசல. நான் கொண்டு வந்து நான் ஆயத்தப்பட்ட சாயங்காலம் வரலும் தலையை போட்டு உடைச்சு ஆண்டவரே 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 கேட்டு எழுதின ஒரு வார்த்தை நான் பேசலைங்க. எழுதின ஒரே ஒரு வார்த்தையோட பேச அந்த முதல் அந்த மத்திய வாசத்தில் 7ஆம் அதிகாரம் 14 அதுதான் எதுவுமே நான் பேசல. ஆவியானவர் இந்த மிக தெளிவாய் நம்மோடு கூட பேசுகின்ற ஹல்லேலூயா. நம்ம நடத்துகிற ஆவியானவர், நம்மளை போஷிக்கின்ற ஆவியானவர், நம்மோடு இடைப்படுகிற ஆவியானவர், நம்மை ஹல்லேலூயா நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். ஹல்லேலூயா நமக்கு சொல்லுகிற ஆலோசனை ஒன்று தவறான ஆலோசனை அல்ல. நம்ம நேர்த்தியாய் நடத்தும்படிக்காய் அவர் சொல்லுகிற ஆலோசனை. ஹல்லேலூயா. அந்த ஆலோசனை தள்ளிவிடார்கள். விசேஷமா இந்த 6 பேர்கள், இன்றைக்கு இருக்கிற அந்த 6 பேர் எடுத்த இந்த 6 பேர்களுக்காக நம்மளை கர்த்தரை துதிக்கின்றேன். இவங்களுக்கு தான் இந்த விசேஷமான ஒரு காரியம். நாம் எடுத்தோம் அநேக வார்த்தைகளை கேட்டோம், நம்ம ஒரு அனுபவத்தை கூட கடந்து சொல்றோம். ஆனா இந்த பிள்ளைகள் புதிய பிள்ளைகள் குழந்தைகள் பிறந்தது போல காணப்படுவர்களுக்கு சில காரியங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நாளை தெளிவாய் சொல்லி கொடுத்திருக்கார். உபத்திரங்கள் வரும், துன்பங்கள் வரும், பாடுகளும் எல்லாவித காரியம் எதிராக வரும். ஆனாலும்
திடன்கள் உலகத்தின் முடிய பரிந்தும் சதா காலம் உங்களோடு கூட இருக்கின்றேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த நம்பிக்கை நமக்கு வேணும், அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அந்த விசுவாசிகளா நிச்சயமா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நம்ம எதற்காக காணப்படுகிறோம்? இக்காலத்து பாடுகள் இனி நம்மளுக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடு. இதுதாங்க பாட்டம் லைன். திஸ் இஸ் த பாட்டம் லைன். இதுக்காகத்தான் இத்தனை பாடுகள், இதுக்காகத்தான் இத்தனை கஷ்டங்கள், எல்லாத்தையும் சகிச்சுக்கணும். எவ்வளவு நாள் தான் சகித ஜீவனோடு சகிச்சுதான். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.